மத்திய அரசாங்கத்தோட ரயில்வே ஆட்சேர்ப்பு மையத்திலிருந்து சில வேலை வாய்ப்புன்னு அறிவிச்சிருக்காங்க. இத நிரப்பும் பட்சத்துல இப்போ வேலை வாய்ப்புன்னு அறிவிச்சிருக்காங்க. மொத்தமா இதுல எத்தனை காலி பணியிடங்கள் இருக்கு அப்படின்னா 368 காலி பணியிடங்கள் இருக்கு. இப்போ என்ன வேலைக்கான அறிவிப்பை இவங்க விட்டுருக்காங்க அப்படின்னா ஸ்டேஷன் கண்ட்ரோலர் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த வேலைக்கான அறிவிப்பை தான் விட்டுருக்காங்க. இதற்கு எப்படி விண்ணப்பிக்க முடியும் அப்படின்னா ஆன்லைன் மூலமா மட்டும்தான் விண்ணப்பிக்க முடியும். அதற்கான லிங்கை நாங்க கீழே கொடுத்துருக்கோம். நீங்க தாராளமா பயன்படுத்திக்கலாம். இதற்கு யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம் அப்படின்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா மக்களுமே விண்ணப்பிக்கலாம். ஆனா பணி நியமனம் எங்க போட்டிருக்காங்க அப்படின்னா தமிழ்நாட்டுல மட்டும்தான். இப்போ ஸ்டேஷன் கண்ட்ரோலர் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த வேலைக்கு நீங்க விண்ணப்பிக்கிறீங்க அப்படின்னா மேக்சிமம் நீங்க ஒரு டிகிரி படிச்சிருந்தா போதும் அப்படிங்கிற மாதிரிதான் சொல்லியிருக்காங்க. அதுவே அரசு அங்கீகாரம் பெற்ற கல்லூரி இல்லைன்னா பல்கலைக்கழகத்துல நீங்க கல்வி சான்றிதழ் வச்சிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு முன்னுரிமை கொடுக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த வேலைக்கு விண்ணப்பிப்பதற்கான உங்களுடைய வயது எவ்வளவு இருக்கணும் அப்படின்னா 20 வயது கம்ப்ளீட் ஆயிருக்கணும். 33 வயதுக்கு உட்பட்ட நபரா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதுவே SC ST பிரிவுகளா இருந்தாங்க அப்படின்னா உங்களுக்கு 5 ஆண்டுகள் தளர்வுகள் கொடுத்திருக்காங்க. அப்போ 38 வயதுக்கு வரைக்கும் நீங்க விண்ணப்பிக்கலாம். அதுவே பொதுவான OBC பிரிவுகள்ல நீங்க இருந்தீங்க அப்படின்னா 3 ஆண்டுகள் தளர்வுகள் கொடுத்திருக்காங்க. அப்போ 36 வயது வரைக்கும் நீங்க தாராளமா விண்ணப்பிக்கலாம். இந்த வேலைக்கு நீங்க விண்ணப்பிக்கிறீங்கன்னா உங்களுடைய மாத வருமானம் எவ்வளவு இருக்கும் அப்படின்னா 35,400 ரூபாய் வரைக்கும் இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. சரி, இதுக்கு எப்படிதான்ப்பா ஆட்கள் எடுத்துப்பாங்க, எழுத்துப்பூர்வமான தேர்வுகள் ஏதாவது இருக்கா அப்படின்னு கேட்டா ஆமா, ஆனா கையில எழுத வேண்டிய அவசியம் கிடையாது. கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட், அதாவது நீங்க கணினியில போய் ஒரு டெஸ்ட் எழுதணும். ரெண்டாவதா நீங்க கொடுத்திருக்கக்கூடிய ஆவணங்கள்லாம் சரிபார்க்கப்பட்டு, அதாவது உங்களுடைய கல்வி சான்றிதழ் பிற சான்றுகள்லாம் சரியா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சரிபார்ப்பாங்க. மூன்றாவதா உங்களுக்கு ஒரு மெடிக்கல் டெஸ்ட் எடுப்பாங்க. இந்த மூன்றுமே கரெக்டா இருக்கு அப்படின்னா அவங்கள எடுத்துப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த வேலைக்கு விண்ணப்பிப்பதற்கான கால அவகாச நாட்களுமே கொடுத்திருக்காங்க. அது என்னைக்கு அப்படின்னா 14/10/2025 இந்த நாட்கள் தான் இந்த வேலைக்கு விண்ணப்பிப்பதற்கான கடைசி அவகாச நாளா கொடுத்திருக்காங்க. இன்னும் எனக்கு நிறைய விவரங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் அந்த அதிகார இணையதள லிங்கை பயன்படுத்தி நீங்க விவரங்கள் தெரிஞ்சுக்கலாம். இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா மக்களும் விண்ணப்பிக்கலாம். ஆனா பணி நியமனம் தமிழ்நாட்டுல தான் போட்டிருக்காங்க. அப்படிங்கிற பட்சத்துல யாரெல்லாம் இந்த வேலை வாய்ப்புக்கு தகுதியான நபர்னு நினைக்கிறீங்களோ கூடிய விரைவில் இந்த வேலை வாய்ப்பினை பயன்படுத்திக்க பாருங்க.